பகுதி 4. நீங்கள் செய்யும் அனைத்திலும் திளைத்திருக்கும் நிலையை அடைதல். உங்களுடைய வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுங்கள். நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நாம். அதன்படி பார்த்தால் உன்னதம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம் என்பது அரிஸ்டாட்டிலின் கூற்று. திளைத்திருக்கும் நிலையில் லயித்திருத்தல். உங்களுக்கு பிடித்தமான ஒரு பனிமலையில் ஓர் அருமையான மலைச்சரிவில் நீங்கள் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பனிச்சறுக்கில் ஈடுபடுவதற்கான கச்சிதமான வானிலை நிலவுகிறது. உங்களுக்கு இருபுறமும் பொடிந்து போயிருக்கும் பனித்துகள்கள் வெள்ளை மணல் போல பறந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பனிச்சறுக்கில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் குவித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கணத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள். அங்கு வருங்காலமோ அல்லது கடந்த காலமோ இல்லை, நிகழ்காலம் மட்டுமே இருக்கிறது. உங்களால் பனியையும் உங்களுடைய பனிச்சறுக்கு சாதனத்தையும் உங்கள் உடலையும் முழு பிரங்கையுடன் உணர முடிகிறது. நீங்கள் அந்த அனுபவத்தில் அப்படியே அமிழ்ந்து போயுள்ளீர்கள். அப்போது எதை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. எது ஒன்றாலும் திசை திருப்பப்பட முடியாதவாறு உள்ளது உங்களுடைய கவனக்குவிப்பு. உங்களுடைய அகங்காரம் காணாமல் போயிருக்கிறது. நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் ஒரு பகுதியாகவே நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். ப்ரூஸ்லி இதை நண்பா நீரை போல் இரு என்று ஓரிரு வார்த்தைகளில் அற்புதமாக கூறிவிட்டார். நாம் வெகுவாக ரசிக்கும் காரியங்களில் நாம் மூழ்கியிருக்கும் போது நேரம் குறித்த பிரஞை நம்மிடமிருந்து பறந்து போயிருப்பதை நாம் அனைவருமே உணர்ந்திருப்போம். நாம் சமையலில் மூழ்கியிருப்போம். திரும்பி பார்ப்பதற்குள் பல மணி நேரம் ஓடியிருக்கும். நாம் ஒரு மதிய வேலையை ஒரு புத்தகத்தில் கழித்திருப்போம். அதை படித்து முடிக்கும்போது பார்த்தால் இரவு ஆகியிருக்கும். நாம் சாப்பிடக்கூட மறந்திருப்போம். இதற்கு நேரெதிரானதும் நடக்கும். நாம் விரும்பாத ஒரு வேலையை செய்து முடிக்க நாம் முனையும் போது ஒவ்வொரு நிமிடமும் பல மணி நேரம் போல தோன்றும். நாம் அடிக்கடி நம்முடைய கைக்கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்போம். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் வேக வேகமாக முடித்து தூக்கி எறிய துடிக்கின்ற அதே வேலையை வேறொருவர் அனுபவித்து செய்து கொண்டிருப்பார். நாம் நம்முடைய கவலைகளை மறந்துவிட்டு பல மணி நேரம் ஒரு வேலையில் ஈடுபட எது நம்மை தூண்டுகிறது? நாம் எப்போது உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் திளைக்கிறோம்? நம்முடைய இக்கிகையை கண்டுபிடிக்க இக்கேள்விகள் நமக்கு உதவும். திளைத்திருக்கும் நிலையின் சக்தி. நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் நம்மை தொலைப்பது குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்த போது மேற்குறிப்பிடப்பட்ட கேள்விகள்தாம் மிகாலி சிசிக்ஹெலட்மிகாலி என்னும் ஹங்கேரிய அமெரிக்க உளவியலாளரின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நம்முடைய இந்த நிலையை குறிப்பதற்கு திளைத்திருக்கும் நிலை என்ற வார்த்தையை முதலாக அவர்தான் பயன்படுத்தினார். அது படைப்பாற்றலுக்கு மிகவும் உதவுவதாக அவர் கருதினார். உங்களுடைய இக்கிகையின்படி வாழ்வதற்கும் மகிழ்ச்சியை கண்டெடுப்பதற்கும் ஒரு இரகசிய செய்முறை எதுவும் கிடையாது. ஆனால் அதற்கான ஒரு முக்கிய அம்சம் திளைத்திருக்கும் நிலையை அடைவதாகும். அந்த நிலையின் ஊடாக உகந்த அனுபவத்தை உங்களால் பெற முடியும். இந்த உகந்த அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு பிடித்தமான உணர்வு பதார்த்தங்களை அதிகமாக உண்ணுதல், மது அல்லது போதை மருந்துகளை உட்கொள்ளுதல், தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நொறுக்கு தீனியை வயிற்றுக்குள் அடைத்தல் போன்ற நமக்கு உடனடி இன்பத்தை கொடுக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக திளைத்திருக்கும் நிலையில் நாம் செலவழிக்கும் நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். உலகில் வேறு எதுவும் முக்கியமல்ல என்பது போல தங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலில் மக்கள் ஈடுபடும் போது ஏற்படுகின்ற நிலைதான் திளைத்திருக்கும் நிலை. அந்த அனுபவம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மகிழ்வூட்டுவதால் எப்பாடுபட்டாவது அதில் ஈடுபட அவர்கள் முனைவர் என்று மிகாலி கூறுகிறார். திளைத்திருக்கும் நிலையை ஊக்குவிக்கின்ற கவனக்குவிப்பு வெறுமனே படைப்பாற்றல் தேவைப்படுகின்ற தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களுக்கு மட்டும் தேவையான ஒன்றல்ல. தடகள வீரர்கள், சதுரங்க விளையாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள், பொறியாளர்கள் போன்றோரும் திளைத்திருக்கும் நிலையை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளில் அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றனர். திளைத்திருக்கும் நிலைக்குள் இருக்கும்போது ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் எப்படி உணர்வாரோ அதே போலவே ஒரு சூத்திரத்திற்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் கணிதவியலாளரும் ஓர் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கும் மருத்துவரும் உணர்வர் என்று மிகாலி தெரிவிக்கிறார். உலகிலுள்ள பலதரப்பட்டவர்களின் தரவுகளை ஆராய்ந்துள்ள மிகாலி திளைத்திருக்கும் நிலை என்பது எல்லா கலாச்சாரங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்றும் வயது வித்தியாசமின்றி அனைவரும் அதை ஒரே மாதிரியாகத்தான் அனுபவிக்கின்றனர் என்றும் கண்டுபிடித்துள்ளார். நாம் நியூயார்க்கில் இருந்தாலும் சரி, ஓக்கினாவாவில் இருந்தாலும் சரி, திளைத்திருக்கும் நிலையை நாம் ஒரே மாதிரி தான் அனுபவிக்கிறோம். நாம் அந்த நிலையில் இருக்கும்போது நம் மனதிற்கு என்ன நிகழ்கிறது?
நாம் திளைத்திருக்கும் நிலையில் இருக்கும்போது நம் கையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையில் எந்தவிதமான கவனச்சிதறலுமின்றி நம் கவனம் முழுவதையும் குவிக்கிறோம். அப்போது நம் மனம் செம்மையாக இருக்கிறது. நம் மனம் வேறெங்கோ மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தில் ஈடுபட முனைந்தால் இதற்கு நேர் எதிரானது நடக்கிறது. நீங்கள் முக்கியமானது என்று கருதும் ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது உங்களால் அதில் கவனத்தை குவிக்க முடியாமல் போனால் அதை உயர்த்துவதற்கு பல உத்திகள் இருக்கின்றன. திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கான 7 நிபந்தனைகள். டிபால் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளரான ஓவன் ஷாஃபரின் கருத்துப்படி திளைத்திருத்தல் நிலையை அடைவதற்கான நிபந்தனைகள் இவை: என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருத்தல், அதை எப்படி செய்வது என்பதை தெரிந்து வைத்திருத்தல், அதை எவ்வளவு சிறப்பாக செய்வது என்பதை தெரிந்து வைத்திருத்தல், எங்கே செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருத்தல், அது தேவைப்படும் இடங்களில், எதிர்படக்கூடிய முக்கிய சவால்களை முன்கூட்டியே உணர்ந்திருத்தல், தேவைப்படுகின்ற திறமைகளை முன்கூட்டியே உணர்ந்திருத்தல், கவனச்சிதறல்களிலிருந்து விடுபட்டிருத்தல். முதலாவது உத்தி, கடினமான வேலையை தேர்ந்தெடுத்தல். நம்மால் செய்து முடிக்கப்படக்கூடிய ஆனால் நம்முடைய சௌகரிய வட்டத்திற்கு வெளியே இருக்கின்ற ஒரு வேலையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஷாஃபர் நம்மை ஊக்குவிக்கிறார். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றுக்கும் சில குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அதோடு அவை ஒவ்வொன்றுக்கும் சில குறிப்பிட்ட திறமைகளும் தேவைப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளின்படி அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகின்ற திறமைகளை விட அதிகமான திறமைகளை நாம் பெற்றிருந்தால் அந்த வேலை விரைவிலேயே நமக்கு அலுப்பூட்டிவிடும். எளிதாக செய்து முடிக்கப்படக்கூடிய வேலைகள் அக்கறையின்மையை தோற்றுவிக்கும். அதே நேரத்தில் மிக கடினமானதொரு வேலையை நாம் நம் தலையில் இழுத்து போட்டு கொண்டால் அதை செய்து முடிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்காது என்பதால் நாம் அதை முழுமையாக செய்து முடிக்க மாட்டோம். அது விரக்தியில் போய் முடியும். அதனால் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது அவசியமாகிறது. அது நம் திறமையோடு ஒத்துப்போகின்ற விதத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் ஓரளவு கடினமாகவும் இருக்க வேண்டும். அப்போது நமக்கு அது ஒரு சவாலாக தோன்றும். சில சமயங்களில் என்னால் முடிவதை விட அதிக சிறப்பாக நான் எழுதுகிறேன் என்று எர்னஸ்ட் ஹெமிங்வே கூறிய போது அவர் இதைத்தான் குறிப்பிட்டார். நாம் எடுத்துக்கொண்ட வேலை இறுதி வரை சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியை, அந்த உணர்வை நம்மால் அனுபவிக்க முடியும். ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு நீண்ட காலத்திற்கு அதன் மீது கவனம் செலுத்த நமக்கு முடிந்தாக வேண்டியது அவசியம் என்ற பெர்னட் ரசலின் கூற்றில் இது ஒத்த கருத்துதான் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் ஒரு வரைகலை வடிவமைப்பாளராக இருந்தால் உங்களுடைய அடுத்த திட்டத்தில் பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய மென்பொருளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கணினி நிரலாளராக இருந்தால் ஒரு புதிய நிரலை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு நடன கலைஞராக இருந்தால் பல ஆண்டுகளாக உங்களுக்கு செய்ய முடியாமல் இருந்த ஒரு புதிய நடன அசைவை உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் புகுத்துங்கள். உங்களை உங்களுடைய சௌகரிய வட்டத்திற்கு வெளியே பிடித்து தள்ளுகின்ற அந்த கூடுதலான ஒன்றை செய்யுங்கள். புத்தகம் படிப்பது போன்ற சாதாரண விஷயங்களுக்கு கூட விதிமுறைகள் இருக்கின்றன. அதற்கு சில திறமைகளும் அறிவும் தேவைப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, குவாண்டம் இயற்பியல் குறித்த ஒரு புத்தகத்தை இயற்பியல் அறிவு இல்லாதவர்கள் படித்தால் ஒரு சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே அவர்கள் அதை கீழே வைத்து விடுவர். அதே வேளையில் ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நாம் சலிப்படைந்து விடுவோம். ஆனால் ஒரு புத்தகம் நம்முடைய அறிவுக்கும் திறமைக்கும் பொருத்தமானதாக இருந்து அது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதற்கு வலு சேர்ப்பதாக இருந்தால் அதை படிப்பதில் நாம் மூழ்கி விடுவோம். அப்போது நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் திருப்தியும் நாம் நம்முடைய இக்கிங்கையுடன் இசைவாக இருக்கிறோம் என்பதற்கான நிரூபணமாகும். சலிப்பானது எளிது, திளைத்திருக்கும் நிலை சவாலானது. பதற்றம் என்பது நம் திறமைக்கு அப்பாற்பட்டது. இரண்டாவது உத்தி, தெளிவான மற்றும் உறுதியான நோக்கங்களை கொண்டிருத்தல். மிதமான அளவில் விளையாடப்படுகின்ற வீடியோ விளையாட்டுகள், அமர்ந்தபடி விளையாடப்படுகின்ற சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள், வெளியே விளையாடப்படுகின்ற விளையாட்டுகள் போன்றவை திளைத்திருத்தல் நிலையை அடைவதற்கான சிறந்த வழிகளாகும். ஏனெனில் இங்கு நோக்கம் தெளிவாக இருக்கிறது. இதில் நீங்கள் வெளிப்படையாக தெரிகின்ற விதிமுறைகளை பின்பற்றி எதிராளியை தோற்கடிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய முந்தைய சாதனைகளை முறியடிக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான சூழ்நிலைகளில் நோக்கம் அவ்வளவு தெளிவாக இருப்பதில்லை. போஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்னும் அமைப்பு ஓர் ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வுக்காக பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களிடம் அவர்களுடைய மேலதிகாரியை பற்றி கேட்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளை பற்றி முன்வைத்த புகார்களில் முதன்மையானது, எங்களுடைய மேலதிகாரிகள் எங்கள் குழுவிற்கான நோக்கத்தை எங்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைப்பதில்லை என்பதுதான்.
அதன் விளைவாக அந்த ஊழியர்களுக்கு தங்களுடைய நோக்கம் குறித்த தெளிவு இருக்கவில்லை. பெரு நிறுவனங்களில் பொதுவாக நடப்பது இதுதான். நிர்வாக அதிகாரிகள் அதீத கவனத்துடன் திட்டங்களை திட்டுகின்றனர். தங்களிடம் தெளிவான நோக்கம் இல்லாதிருப்பதை மூடி மறைக்கும் விதமாக உத்திகளை வகுக்கின்றனர். வெறும் வரைபடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றடைய வேண்டிய இடத்தை பற்றிய எந்த யோசனையும் இல்லாமல் கடலில் ஒரு படகில் பயணிப்பதற்கு ஒப்பானது இது. வரைபடத்தை விட நாம் சென்றடைய விரும்புகின்ற இடத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு திசைமானிதான் இங்கு முக்கியமானது. MIT மீடியா லேபின் இயக்குனரான ஜோய் இட்டோ நிச்சயமற்ற தன்மையுள்ள நம்முடைய உலகில் பயணிப்பதற்கு வரைபடத்தை விட திசைமானிக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்ற கொள்கையை பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கிறார். தொழிற்துறை, படைப்பாற்றல், தேவைப்படும் பிற துறைகள், கல்வித்துறை போன்ற அனைத்திலும் வேலையை அல்லது படிப்பை அல்லது ஒரு பொருளின் தயாரிப்பை தொடங்குவதற்கு முன்பாக அதன் மூலம் நாம் எதை சாதிக்க விரும்புகிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது இன்றியமையாதது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை போன்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று அரங்கினுள் நான் நடத்தவிருக்கும் ஒத்திகையின் நோக்கம் என்ன? அடுத்த மாதம் பதிப்பாகவிருக்கும் கட்டுரைக்கு இன்று நான் எத்தனை வார்த்தைகளை எழுதப் போகிறேன்? என் குழுவினரின் இலக்கு என்ன? இந்த வார இறுதியில் நடக்கவிருக்கும் கண்காட்சிக்கான கடைசி ஓவியத்தை எப்போது வரைந்து முடிக்க நான் திட்டமிட்டுள்ளேன்? தெளிவான நோக்கத்தை கொண்டிருத்தல் திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு இன்றியமையாதது என்றாலும் நாம் காரியத்தில் இறங்கியதும் அதை எப்படி பின்னால் விட்டுவிட வேண்டும் என்பதை அறிந்திருப்பதும் முக்கியமானதுதான். பயணம் தொடங்கியதும் அந்த நோக்கத்தை பற்றி தேவைக்கு அதிகமாக நினைத்து கொண்டிருக்காமல் வெறுமனே அதை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கத்திற்கு குறிவைத்திருக்கும் வீரர்கள் அந்த பதக்கம் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்பது குறித்து சிந்திக்க ஒரு கணத்தை கூட வீணாக்கக்கூடாது. போட்டி முழுவதும் அவர்கள் நிகழ்கணத்தில் இருக்க வேண்டும், திளைத்திருக்கும் நிலையில் மிதந்து கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு கிடைத்துள்ள தங்க பதக்கத்தை தங்களுடைய பெற்றோரிடம் காட்டும்போது தங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று ஒரு கணம் அவர்கள் தங்கள் கற்பனையை ஓடவிட்டால் கூட முக்கியமான கட்டத்தில் ஒரு சிறிய தவறை செய்து போட்டியில் அவர்கள் வெல்ல முடியாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கான மற்றொரு சிறந்த எடுத்துக்காட்டு எழுத்தாளர்களுக்கு ஏற்படும் மனத்தடை. ஓர் எழுத்தாளர் ஒரு நெடுங்கதையை முடித்து கொடுக்க அவருக்கு 3 மாதங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இங்கு நோக்கம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த எழுத்தாளர் அது குறித்து அளவுக்கு அதிகமாக சிந்திக்க அதிக வாய்ப்பிருக்கிறது. தினமும் கண்விழிக்கும் போதும், செய்தித்தாள் படிக்கும் போதும், வேறு பிற வேலைகளில் ஈடுபடிக்கும் போதும் அவர் நான் அந்த நெடுங்கதையை எழுதி முடிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருப்பார். மாலை வேலையானதும் நாளைக்கு நான் இதை கண்டிப்பாக தொடங்குவேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார். இப்படியே நாட்களும் வாரங்களும் கடந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் அவர் எதையுமே எழுதியிருக்க மாட்டார். ஆனால் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஓரிடத்தில் அமர்ந்து முதலில் ஒரு வார்த்தையை எழுத தொடங்க வேண்டும். பிறகு அடுத்த வார்த்தையை எழுத வேண்டும். தன்னுடைய இக்கிகையை வெளிப்படுத்தும் விதத்தில் திளைத்திருக்கும் நிலையோடு அவர் சங்கமமாக வேண்டும். நீங்கள் இந்த முதல் சிறு அடிகளை எடுத்து வைத்ததும் உங்களுடைய பதற்றம் காணாமல் போய்விடும். நீங்கள் ஈடுபட்டிருக்கும் நடவடிக்கையில் நீங்கள் திளைக்க தொடங்குவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் நிகழ்காலம் குறித்து பெரும் திருப்தியுடன் இருப்பான். எதிர்காலத்தில் வாசம் புரிய அவன் விரும்ப மாட்டான். இவ்வாறு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறியுள்ளார். குழப்பம், அர்த்தமில்லாத வேலைகளில் நேரமும் ஆற்றலும் வீணடிக்கப்படுதல், மனத்தடை இவையெல்லாம் தெளிவற்ற நோக்கம். திளைத்திருக்கும் நிலையுமே தெளிவான நோக்கம். செயல்முறையில் கவனக்குவிப்பு என்பதும் தெளிவான நோக்கம். நோக்கத்தில் அதீத கவனக்குவிப்பு, காரியத்தில் இறங்காமை, மனத்தடை என்பது இலக்கை அடைய அதீத விருப்பம் மற்றும் செயல்முறையில் அலட்சியமானது. 3வது உத்தி, ஒரே ஒரு விஷயத்தில் கவனத்தை குவித்தல். இன்று நாம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய தடை இதுவாகத்தான் இருக்கும். இன்று நம்மிடம் இருக்கின்ற எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் தான் அதற்கு காரணம். யூடியூப் வீடியோவில் ஒலிக்கும் எதையோ கேட்டுக்கொண்டே நாம் மின்னஞ்சலை எழுதி கொண்டிருக்கிறோம். அப்போது இணையத்தில் உள்ள அரட்டை அரங்கில் பங்கு கொள்ள நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மின்னஞ்சல் எழுதுவதை நிறுத்திவிட்டு நாம் அந்த அரட்டைக்கு பதிலளிக்க தாவுகிறோம். இதற்கிடையே நம் சட்டை பையில் இருக்கும் பல்திறன் பேசி சினுங்குகிறது. அதற்கு செவிசாய்த்து முடித்துவிட்டு நம் கணினிக்குள் புகுந்து நம்முடைய ஃபேஸ்புக்கிற்குள் மூக்கை நுழைக்கிறோம். இதற்குள் 30 நிமிடங்கள் கடந்து விடுகின்றன. நாம் எந்த மின்னஞ்சலுக்கு பதிலளித்து கொண்டிருந்தோம் என்பது நமக்கு இப்போது நினைவில்லை. நாம் தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டே சாப்பிடும் போதும் இதுதான் நிகழ்கிறது. கடைசி வாய் எடுத்து போடும்போது தான் நம் உணவு அன்று மிகவும் ருசியாக இருந்தது குறித்து பிரஞை நமக்கு வருகிறது.
ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது நம் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அதற்கு நேர் எதிரான விளைவுகள் தான் ஏற்படுகின்றன என்று அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் சூரப்புலிகளாக இருப்பவர்களின் உற்பத்தி திறன் கூட அதனால் அதிகரிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் மிகவும் குறைவான உற்பத்தி திறன் கொண்டவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். நம்முடைய மூளையால் லட்சக்கணக்கான தகவல் துணுக்குகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்றாலும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு சில டஜன் தகவல்களுக்கு மேல் அதனால் செயல்முறைக்கு உள்ளாக்க முடியாது. நாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கூறிக்கொண்டாலும் உண்மையில் நாம் விரைவாக ஒரு வேலையிலிருந்து மறுவேலைக்கு தாவி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். துரதிருஷ்டவசமாக ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் மிகுந்த திறன் பெற்றிருக்கும் கணினிகள் அல்ல நாம். நம்முடைய ஆற்றலின் பெரும் பகுதி ஒரு வேலையிலிருந்து மறுவேலைக்கு தாவுவதில் செலவாகி விடுவதால் நம்மால் ஒரு வேலையில் கவனத்தை குவித்து அதை சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதுதான் திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு உதவும் காரணிகளில் முக்கியமானதாகும். ஒரு வேளையில் கவனத்தை குவிப்பதற்கு நமக்கு 2 விஷயங்கள் தேவைப்படும் என்று மிகாலி தெரிவிக்கிறார். நம்முடைய கவனத்தை சிதறடிக்காத ஒரு சூழல், ஒவ்வொரு கணமும் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அது நம் கட்டுப்பாட்டுக்குள் இருத்தல். தொழில்நுட்பம் சிறப்பானதுதான், அதன் குடுமி நம் கையில் இருக்கும் வரை மட்டுமே. அது நம்மை கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டால் அதை சிறப்பானது என்று அழைக்க முடியாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுத வேண்டியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்கள் கணினியின் முன்னால் உட்கார்ந்து கூகுளில் உங்களுக்கு தேவையான தகவல்களை தேடுகிறீர்கள். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லையெனில் அக்கட்டுரையை எழுதி கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்கள் கூகுளின் தேடல் தளத்தில் மேய்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்போது உங்களுடைய திளைத்திருக்கும் நிலையிலிருந்து உங்களை விலக்கி கூகுளும் இணையமும் உங்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு விட்டன என்று அர்த்தம். ஒரு வேளையிலிருந்து மறுவேளைக்கு தாவும்படி நாம் நம்முடைய மூளையை தொடர்ந்து நச்சரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய நேரம் விரயமாகும். நாம் நிறைய தவறுகளை புரிவோம். நாம் என்ன செய்தோம் என்பது குறித்து குறைவாக நினைவில் வைத்திருப்போம் என்று அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கிளிஃபோர்ட் ஐவர்னாஸ் ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபடுவது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார். அதில் ஓர் ஆய்வு பல மாணவர்களிடம் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் அவர்களால் எத்தனை வேலைகளை செய்ய முடியும் என்பதன் அடிப்படையில் அந்த மாணவர்கள் தனித்தனி குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் ஒரே நேரத்தில் 4 வேலைகள் வரை செய்யக்கூடியவர்களாக இருந்தனர். எடுத்துக்காட்டாக, பாடப்புத்தகங்களை படித்து குறிப்பிடுத்தல், இணைய ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருத்தல், தங்களுடைய பல்திறன் பேசிகளில் பதிவாகி இருக்கும் குறுந்தகவல்களுக்கு பதிலளித்தல், ட்விட்டர் தகவல்களை வாசித்தல் ஆகியவை அவற்றில் அடங்கும். அந்த மாணவர் குழுவினருக்கு தனித்தனியாக சிவப்பு மற்றும் நீல நிற அம்புக்குறிகள் அடங்கிய கணினி திரை ஒன்று காட்டப்பட்டது. அதில் இடம்பெற்றிருக்கும் சிவப்பு அம்புக்குறிகளை அம்மாணவர்கள் எண்ண வேண்டும் என்பதுதான் அப்பயிற்சியின் நோக்கம். முதலில் அந்த மாணவர்கள் அனைவரும் எந்த பிரச்சனையுமின்றி விடைகளை சரியாக கூறினர். பின்னர் அத்திரையில் இடம்பெற்றிருந்த நீல நிற அம்புக்குறிகளின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து கொண்டே சென்றது. ஆனால் சிவப்பு நிற அம்புக்குறிகளின் எண்ணிக்கை குறையவில்லை. ஆனால் அவை இடம் மாறிக்கொண்டிருந்தன. ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்திற்குள் அதை எண்ண மிகவும் சிரமப்பட்டனர், அல்லது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாத மாணவர்களை விட குறைவான வேகத்தில் எண்ணினர். இதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீல நிற அம்புக்குறிகள் அவர்களுடைய கவனத்தை சிதறடித்தன. அவர்களுடைய மூளை மாறிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தது. மற்ற மாணவர்களின் மூளை ஒரே ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தது. இங்கு அது சிவப்பு அம்புக்குறிகளை எண்ணுவதாக மட்டும் இருந்தது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது நம்முடைய உற்பத்தி திறனை 100%இலிருந்து 60% குறைத்து விடுவதாகவும், நம்முடைய அறிவுத்திறன் எண்ணில் 10 புள்ளிகளை குறைத்து விடுவதாகவும் இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் ஸ்வீடனைச் சேர்ந்த ஆய்வு மையம் ஒன்று ஓர் ஆய்வை நடத்தியது. அதில் 20 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய இளைஞர்களும் யுவதிகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் பல்திறன் பேசிக்கு அடிமையானவர்கள். அவர்கள் குறைவாக தூங்கியதையும் கல்லூரியில் அவர்களுடைய சமூக தொடர்பு குறைவாக இருந்ததையும் அந்த ஆய்வு தெரிவித்தது. அதோடு மனச்சோர்வுக்கு ஆளாகும் வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம் இருந்ததையும் அந்த ஆய்வு வெளிப்படுத்தியது. திளைத்திருத்தல் நிலைக்கு ஊறு விளைவிக்கும் இப்போக்குக்கு நாம் பலியாவதை எப்படி தவிர்ப்பது? ஒரே ஒரு காரியத்தில் மனதை குவிக்க நம் மூளையை எவ்வாறு பயிற்றுவிப்பது? அதற்கான சில வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. காலையில் எழுந்த பிறகு 1 மணி நேரமும் படுக்கப் போவதற்கு முன்பு 1 மணி நேரமும் எந்தவிதமான மின் துறைகளையும் பார்க்காதீர்கள்.
திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு முன்பு உங்களுடைய பல்திறன் பேசியை அணைத்து வைத்து விடுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள காரியத்தை காட்டிலும் முக்கியமானது வேறெதுவும் இருக்க முடியாது. பல்திறன் பேசியை அணைப்பது சாத்தியமில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற அறிவிப்பை அதில் பதிவு செய்து விடுங்கள். அப்போது அவசர தேவையின் போது மட்டுமே மக்கள் உங்களை அழைப்பர். வாரத்தில் ஒரு நாள் தொழில்நுட்பம் தொடாவிரதம் இருங்கள். உணவகங்களுக்கு செல்லும்போது கம்பியில்லா அருகலை தொடர்பு வசதியில்லாத உணவகங்களுக்கு செல்லுங்கள். மின் அஞ்சல்களை படிப்பதையும் அவற்றுக்கு பதில் அளிப்பதையும் தினமும் ஒரு முறை அல்லது இருமுறைக்கு மேல் செய்யாதீர்கள். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து அதில் கராராக இருங்கள். பொமோட்டோரோ என்ற உத்தியை கடைபிடியுங்கள். அந்த உத்தியின்படி பொதுவாக ஒருவர் 25 நிமிடங்கள் தொடர்ந்து வேலை செய்வார். பின் 5 நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார். அதை நீங்கள் 50 நிமிட வேலை 10 நிமிட ஓய்வு என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். இங்கு முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட முறையை தேர்ந்தெடுத்துவிட்டு அதை துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் போதெல்லாம் உங்கள் மனதை மீண்டும் நிகழ்கணத்திற்கு கொண்டு வர பயிற்சி செய்யுங்கள். நிகழ்கண லைப்பு போன்ற ஏதாவது ஒரு தியானத்தை கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்யுங்கள். அல்லது நிதானமாக ஒரு நடை நடந்துவிட்டு வாருங்கள். அல்லது உங்களை நிகழ்கணத்திற்கு இழுத்து வரக்கூடிய எதையாவது செய்யுங்கள். கவனச்சிதறல் ஏற்படாத ஒரு இடத்தில் அமர்ந்து வேலை செய்யுங்கள். வீட்டில் அது சாத்தியப்படாவிட்டால் நூலகம் போன்ற வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்லுங்கள். கவனச்சிதறல் ஏற்படாத இடத்தை கண்டுபிடிக்கும் வரை உங்கள் தேடலை தொடருங்கள். உங்களுடைய வேலையை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பத்திரிகைக்காக ஒரு கட்டுரை எழுதுவதாக வைத்துக்கொள்ளலாம். அதற்கான ஆராய்ச்சி மற்றும் குறிப்பெடுத்தலை வீட்டில் காலையில் வைத்துக்கொள்ள நேரம் ஒதுக்கிக் கொள்ளலாம். மதியம் நூலகத்தில் வைத்து அதை எழுத திட்டமிட்டு கொள்ளலாம். அதை திருத்தும் வேலையை இரவில் வீட்டில் சோபாவில் அமர்ந்தபடி செய்ய நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். சில வேலைகளை ஒன்றாக பிணைத்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, விபரப்பட்டியலை அனுப்புவது, தொலைபேசி அழைப்புகளை விடுப்பது போன்றவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் அவை அனைத்தையும் ஒன்றாக முடித்து கொள்ளலாம். ஜப்பானில் திளைத்திருத்தல் நிலை. ஜப்பானில் உள்ள தாக்குமிகள், அதாவது கைவினைஞர்கள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஒட்டாகுகள், மங்கா, அனிமே ஆகிய ஜப்பானிய சித்திரக்கதைகளின் ரசிகர்கள் அவர்கள். ஆகியோருக்கு இடையே என்ன ஒற்றுமை இருக்கிறது? எல்லா நேரங்களிலும் திளைத்திருக்கும் நிலையை அடைவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் அனைவரும் புரிந்து வைத்திருப்பதுதான். ஜப்பானியர்கள் கடின உழைப்பாளிகள், தங்கள் வேலைகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் என்று அவர்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகளில் தங்களை முழுமையாக மூழ்கடித்துக் கொள்கின்ற திறன் அவர்களிடம் இருக்கிறது. அதோடு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையில் விடாமுயற்சியுடன் அதை தொடரும் குணமும் அவர்களிடம் உண்டு. ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்பவர்களுக்கு முதலில் அறிமுகமாகும் ஒரு சில வார்த்தைகளில் கண்பாரு என்ற வார்த்தையும் இருக்கும். விடாமுயற்சி என்பது அதன் பொருள். சாதாரண விஷயங்களை கூட ஜப்பானியர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்ய முனைவர். வேலையிலிருந்து ஓய்வு பெற்று நகானோ மலைப்பகுதியில் தங்களுடைய வயலில் வேலை பார்க்கின்ற முதியவர்களிலிருந்து வார இறுதி நாட்களில் அருகிலுள்ள அங்காடிகளில் வேலை பார்க்கும் மாணவர்கள் வரை எல்லோரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் அதில் ஈடுபடுவர். நாகா, கனாசாவா, கியோட்டா போன்ற ஜப்பானிய நகரங்களிலுள்ள கலைப்பொருள் விற்பனை அங்காடிகளுக்கு சென்றால் ஜப்பான் பாரம்பரிய கலைப்பொருட்களின் சொர்க்க பூமி என்பதை நீங்கள் காண்பீர்கள். தங்களுடைய பாரம்பரியங்களை பேணிக்கொண்டே புதிய நவீன உத்திகளை கண்டுபிடிப்பதில் ஜப்பானியர்கள் வல்லவர்களாக இருக்கின்றனர். தாக்குமி. டொயோட்டோ நிறுவனம் ஒரு சில ஸ்க்ரூகளை கைகளால் செய்வதற்கு சில தாக்குமிகளை வேலைக்கு வைத்துள்ளது. டொயோட்டா நிறுவனம் அவர்களை முக்கியமானவர்களாக கருதுகிறது. அடுத்த தலைமுறை இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை தொடருமா என்பது சந்தேகமே. அதேபோல் கிராமபோன் ஒளித்தட்டுகளை ஒலிக்க செய்வதற்கு உதவும் ஊசி தயாரிப்பு மற்றொரு எடுத்துக்காட்டு. இவை பெரும்பாலும் ஜப்பானிலேயே தயாரிக்கப்படுகின்றன. துல்லியமாக இருக்க வேண்டிய இந்த ஊசிகளை தயாரிக்கும் இயந்திரங்களை இயக்க தெரிந்தவர்கள் வெகு சிலரே இருக்கின்றனர். இப்போது அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு தங்களுடைய திறமையை கடந்து முயன்று கொண்டிருக்கின்றனர். ஹிரோஷிமாவுக்கு அருகேயுள்ள குமானோ என்ற கிராமத்திற்கு நாங்கள் சென்றிருந்தபோது அங்கு ஒரு தாக்குமியை பார்த்தோம். மேற்கில் பிரபலமாக இருக்கும் ஒப்பனை தூரிகைகளை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றுக்கு புகைப்பட கட்டுரை ஒன்றை எழுதும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக புகைப்படங்கள் எடுப்பதற்காக நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அந்நகரில் தூரிகைகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பல இருந்தன.
நாங்கள் அத்தொழிற்சாலைகளில் பல மணி நேரத்தை செலவழித்து ஏராளமான புகைப்படங்கள் எடுத்தோம். அத்தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஒழுங்குடன் வரிசையாக நின்று கொண்டு தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஒரு வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். அவ்வேலைகளில் தூரிகைகளின் கைப்பிடிகளில் ஓவியங்களை வரைவதில் இருந்து தயாரித்து முடிக்கப்பட்ட தூரிகைகளை லாரிகளில் ஏற்றுவது வரை பல வேலைகள் அடங்கும். ஆனால் தூரிகைகளின் கைப்பிடிகளுக்குள் தூரிகைகளை பொருத்தி கொண்டிருந்தவர்கள் எவரையும் நாங்கள் அங்கு பார்க்கவில்லை. நாங்கள் இது குறித்து பலரிடம் கேட்டோம். கடைசியில் ஒரு தொழிற்சாலையின் தலைவர் எங்களை தொழிற்சாலைக்கு வெளியே அழைத்து சென்று தன்னுடைய காரில் ஏறும்படி எங்களிடம் கூறினார். 5 நிமிட பயணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு சிறிய கட்டடத்திற்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் மாடிப்படிகளில் ஏறி காற்றோட்டமாக இருந்த இயற்கை வெளிச்சத்தில் குளித்திருந்த ஓர் அறைக்குள் நுழைந்தோம். அந்த அறையின் நடுவில் முகமூடி அணிந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவருடைய கண்கள் மட்டுமே வெளியே தெரிந்தன. அவர் தன் வேலையில் தன் முழு விரல்களும் நளினமாக இயங்கிக் கொண்டிருந்தன. அவர் தூரிகைகளுக்கு தேவைப்பட்ட இலைகளை தனித்தனியாக எடுத்து ஒரு கத்திரிக்கோலின் உதவியுடன் அவற்றை வெட்டி சீராக்கி கொண்டிருந்தார். நாங்கள் வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. அவருடைய கைகள் படுவேகமாக நகர்ந்து கொண்டிருந்ததால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை கண்டுபிடிப்பது கூட எங்களுக்கு சிரமமாக இருந்தது. எங்களை அங்கு அழைத்து சென்றவர் அப்பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்த காட்சிகளை புகைப்படம் எடுப்பதற்காக நாங்கள் வந்திருந்ததாக அப்பெண்மணியிடம் தெரிவித்தார். அப்பெண்ணின் வாயை எங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கண்களில் தெரிந்த பிரகாசத்தையும் அவருடைய பேச்சில் இருந்த மகிழ்ச்சியையும் வைத்து அவர் புன்னகை புரிந்து கொண்டிருந்ததை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். தன் வேலையை குறித்தும் தன் பொறுப்புகளை குறித்தும் மிகவும் பெருமையுடன் அவர் எங்களிடம் பேசினார். அவருடைய இயக்கங்களை புகைப்படத்தில் சிறைப்பிடிக்க நாங்கள் கேமராவில் வேகமான ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அத்தூரிகை இலைகளை பிரித்து கொண்டிருந்த பெண்மணியின் கரங்கள் அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த கருவிகளோடு ஒத்திசைத்து நடனமாடிக்கொண்டிருந்தன. அவர் திளைத்திருக்கும் நிலையில் மிதந்து கொண்டிருந்தார். அவரை ஒரு தாக்குமி என்று அழைத்த அத்தொழிற்சாலையின் தலைவர் தங்களுடைய நிறுவனத்தில் உள்ள மிக முக்கியமான நபர்களில் அவரும் ஒருவர் என்று தெரிவித்தார். ஓர் ஒதுக்குப்புறமான இடத்திலிருந்து அவர் வேலை செய்து வந்த போதிலும் அந்நிறுவனம் தயாரித்த அனைத்து தூரிகைகளும் அவருடைய கரங்களில் வழியாகத்தான் சென்றன. ஜப்பானில் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஜப்பானை மிகவும் பிடிக்கும். 1980களில் அவர் ஜப்பானுக்கு சென்றபோது அவர் சோனி நிறுவனத்தின் தொழிற்சாலைகளை பார்வையிட்டார். பின்னர் அவர் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய போது சோனி நிறுவனத்தின் சில நடைமுறைகளை ஸ்வீகரித்து கொண்டார். கியோட்டோ நகரத்தின் பீங்கான் பாத்திரங்களின் தரமும் அவற்றின் எளிமையும் அவரை வெகுவாக கவர்ந்தன. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸின் கவனத்தை கவர்ந்தது கியோட்டோவின் கைவினைஞர்கள் அல்லர், மாறாக டோயோமா என்ற இடத்திலிருந்த தாக்குமி தான் அவருடைய கவனத்தை கவர்ந்தார். அவருடைய பெயர் யுகியோ ஷாகுனாகா. அவர் எச்சுசீட்டோ யாகி என்னும் உத்தியில் கை தேர்ந்தவர். அந்த உத்தியை அறிந்தவர்கள் ஒரு சிலரே. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருமுறை கியோட்டோவுக்கு சென்றபோது அங்கு யுகியோ ஷாகுனாகாவின் கண்காட்சி நடந்ததை கேள்விப்பட்டு அதை பார்க்க சென்றார். யுகியோ ஷாகுனாகாவின் பீங்கான் பாத்திரங்களில் ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருந்ததை அவர் உடனே உணர்ந்து கொண்டார். அக்காட்சிக்கு அந்த வாரத்தில் மட்டும் 3 முறை சென்று ஏராளமான பீங்கான் கோப்பைகள், பூஞ்சட்டிகள், தட்டுகள் போன்றவற்றை அவர் வாங்கினார். அதற்கு பிறகு ஸ்டீவ் ஜாப்ஸ் உத்வேகம் தேடி பல முறை கியோட்டோவுக்கு வந்துள்ளார். ஷாகுனாகாவை நேரிலும் சந்தித்துள்ளார். அவரிடம் ஜாப்ஸ் ஏராளமான கேள்விகளை கேட்டுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை அவர் எந்த வகையான பீங்கானை பயன்படுத்தினார் என்பது குறித்தும் அவர் பயன்படுத்திய செயல்முறை குறித்துமே இருந்தன. தான் வெள்ளை பீங்கான்களை பயன்படுத்துவதாகவும் அதற்கான மூலப்பொருட்களை டோயாமா மலைப்பகுதியிலிருந்து தானே கொண்டு வருவதாகவும் ஷாகுனாகா குறிப்பிட்டார். அதன் உருவாக்க செயல்முறை மொத்தமும் அவருக்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் அவர் தாக்குமி என்று அழைக்கப்பட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸ் டோயோமா மலைப்பகுதியை தானே சென்று பார்க்க முதலில் திட்டமிட்டார். ஆனால் அதற்கு 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக பயணிக்க வேண்டியிருக்கும் என்பதை அறிந்தவுடன் அவர் அத்திட்டத்தை கைவிட்டுவிட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்த பிறகு ஐபோனை கண்டுபிடித்த ஒருவர் தன்னுடைய படைப்புகளை மெச்சினார் என்பது குறித்து தான் மிகவும் பெருமைப்படுவதாக ஷாகுனாகா தெரிவித்தார். அதோடு ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசியாக 12 தேநீர் கோப்பைகளை தயாரித்து கொடுக்கும்படி தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய வடிவில் தயாரிக்கப்பட்ட தனித்துவமான கோப்பைகள் தனக்கு வேண்டும் என்று ஜாப்ஸ் அவரிடம் கேட்டிருந்தார். ஒரு புதிய முறைப்படி ஷாகுனாகா 150 கோப்பைகளை தயாரித்தார். அவற்றில் மிகச்சிறந்த 12 கோப்பைகளை தேர்ந்தெடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸின் குடும்பத்தாருக்கு அவர் அவற்றை அனுப்பி வைத்தார்.
ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய முதல் பயணத்தில் இருந்தே ஜப்பானிய கைவினைஞர்கள், ஜப்பானிய பொறியாளர்கள், குறிப்பாக சோனி நிறுவனத்தைச் சேர்ந்த பொறியாளர்கள், ஜப்பானிய தத்துவம், குறிப்பாக ஜென், ஜப்பானிய உணவு, குறிப்பாக சூஷி போன்றவற்றால் வெகுவாக கவரப்பட்டிருந்தார். நயமான எளிமை. ஜப்பானிய கைவினைஞர்கள், பொறியாளர்கள், ஜப்பானிய தத்துவம், ஜப்பானிய உணவு ஆகியவற்றுக்கு இடையே இருக்கும் ஒற்றுமை எது? எளிமையும் பூரணத்துவமும் தான் அது. தாக்குமி குறித்த மற்றொரு எடுத்துக்காட்டை ஜீரோ ட்ரீம்ஸ் ஆஃப் சூஷி என்ற ஆவணப்படம் விளக்குகிறது. ஜீரோ என்பது ஆண்டுகளாக நிகழும் சூஷி உணவை தயாரித்து வந்துள்ளார். அவர் டோக்கியோவில் சொந்தமாக சிறியதொரு சூஷி உணவகத்தை நடத்தி வந்துள்ளார். அவரும் அவருடைய மகனும் டோக்கியோவில் பிரபலமாக இருக்கும் சூகிஜி சந்தைக்கு சென்று மிக சிறந்த மீன்களை வாங்கி வருவது அவர்களுடைய அன்றாட வழக்கம். அந்த ஆவணப்படத்தில் ஜீரோ தன்னுடைய உதவியாளர்களில் ஒருவருக்கு டமாக்கோ என்னும் மெல்லிய ஆம்லெட்டை எப்படி சிறப்பாக போடுவது என்று கற்றுக் கொடுப்பார். அந்த உதவியாளர் எவ்வளவு முயன்றும் அவரால் ஜீரோவின் அங்கீகாரத்தை பெற முடியாது. பின்னர் பல ஆண்டு முயற்சிக்கு பின் அதை அவர் சாதித்து விடுவார். இது அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த உதவியாளர் தன் முயற்சியை பல ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருந்ததற்கு என்ன காரணம்? தினமும் முட்டைகளை சமைத்து கொண்டிருப்பது அவருக்கு சலிப்பூட்டவில்லையா? ஏனெனில் சூஷி உணவை தயாரிப்பதும் கூட ஒரு விதமான இக்கிகை தான். ஜீரோவும் அவருடைய மகனும் சமையல் கலைஞர்கள். சமையல் அவர்களுக்கு ஒருபோதும் அழுக்காது, ஏனெனில் அதில் அவர்கள் திளைத்திருக்கும் நிலையை எய்துகின்றனர். அவர்கள் சமையலறையில் இருக்கும்போது அதை வெகுவாக ரசித்து மகிழ்கின்றனர். அதுதான் அவர்களுடைய இக்கிகை. அவர்கள் தங்கள் வேலையை பெரும் மகிழ்ச்சியுடன் செய்யவும் நேரம் குறித்த பிரஞையை இழக்கவும் கற்றுக்கொண்டுள்ளனர். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கும் நெருக்கமான உறவு அன்றாட சவால்களை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு உதவுகிறது. அதோடு தங்கள் வேலையில் கவனத்தை குவிப்பதற்கு வசதியாக அவர்கள் ஒரு அமைதியான சுற்றுச்சூழலை தேர்ந்தெடுத்து அதில் வேலை செய்கின்றனர். உணவகங்களுக்கு வழங்கப்படும் விருதுகளிலேயே உயரிய விருதான 3 நட்சத்திர மிச்சலின் விருதை பெற்ற பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளவோ அல்லது புதிய கிளைகளை திறக்கவோ விரும்பவில்லை. அவர்களுடைய சிறிய உணவகத்தில் ஒரு நேரத்தில் 10 பேர் தான் அமர்ந்து சாப்பிட முடியும். ஜீரோவின் குடும்பம் செல்வத்தை சேர்ப்பதில் குறியாக இல்லை. தங்களுக்கு பிடித்த வேலையை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழல், திளைத்திருக்கும் நிலையில் இருத்தல் ஆகியவற்றில்தான் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. அதை கொண்டு அவர்கள் உலகிலேயே மிகச்சிறந்த சூஷி உணவை தயாரித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கின்றனர். ஜீரோவும் யுகியோ ஷாக்குனாகாவை போலவே தன்னுடைய வேலையை மூலத்திலிருந்தே தொடங்குகிறார். அவர் சந்தைக்கு சென்று மிகச்சிறந்த டூனோ மீனை வாங்கி வருகிறார். ஷாக்குனாகா மிகச்சிறந்த பீங்கானை தேடி மலைகளுக்கு செல்கிறார். அவர்கள் தங்களுடைய பணியிடங்களுக்கு வந்ததும் அவர்கள் எதை படைத்து கொண்டிருக்கிறார்களோ அதோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள். திளைத்திருக்கும் நிலையில் அவர்கள் அடையும் அந்த ஐக்கியம் ஜப்பானில் ஒரு தனித்துவமான பெயரில் அழைக்கப்படுகிறது. ஷின்டோ மத தத்துவத்தின்படி காடுகள், மரங்கள் மற்றும் பொருட்களுக்கு காமி இருக்கிறது, அதாவது ஆன்மா இருக்கிறது. ஒருவர், அது பொறியாளர், கைவினைஞர் அல்லது சமையற்கலை நிபுணர் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒன்றை படைக்க முனையும் போது அவர் இயற்கையை பயன்படுத்தி அதற்கு ஜீவனூட்ட வேண்டும். அதே வேளையில் அவர் ஒவ்வொரு கணமும் இயற்கையை மதிக்க மறக்கக்கூடாது. அச்செயல்முறையின் போது அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கலைஞர் அதோடு ஐக்கியமாகிறார், திளைத்திருக்கும் நிலையை எய்துகிறார். இரும்பு வேலையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் அந்த உலோகத்திற்கு ஜீவன் இருக்கிறது என்று கருதுவார். பீங்கான் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் களிமண்ணுக்கு ஜீவன் இருக்கிறது என்று கூறுவார். இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் ஐக்கியப்படுத்துவதில் ஜப்பானியர்கள் வல்லவர்கள். இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அல்ல, மாறாக அவ்விரண்டின் சங்கமம் அது. கிப்லி ஸ்டுடியோ. ஷிண்டோ போதித்த இயற்கையுடனான தொடர்பு அருந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் வருத்தம் கொள்கின்றனர். இந்த இழப்பு குறித்து கடும் விமர்சனம் வைப்பவர்களில் முன்னணியில் இருப்பவர் ஹயாவோ மியாசாகி. அவர் கிப்லி ஸ்டுடியோ தயாரிக்கின்ற அனிமேஷன் திரைப்படங்களின் இயக்குனர். அவரிடம் தெளிவான இக்கிகை இருக்கிறது. அவருடைய திரைப்படங்கள் அனைத்திலும் மனிதர்கள், தொழில்நுட்பம், மிகுப்புனைவு, இயற்கை ஆகியவை எப்போதும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருக்கும். ஆனால் படத்தின் இறுதியில் அவை அனைத்தும் ஒன்றோடொன்று கைகோர்த்து கொள்ளும். ஸ்பிரிட்டட் அவே என்ற அவருடைய திரைப்படத்தில் வரும் பருமனான ஆவி ஒன்று இதற்கு சரியான எடுத்துக்காட்டாகும். அந்த ஆவி குப்பை கூளங்களால் மூடப்பட்டிருக்கும். அது ஆறுகளின் மாசுபாட்டை பிரதிபலிக்கும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கும்.
மியாசாகியின் படங்களில் காடுகளுக்கு ஆளுமை இருக்கும், மரங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், ரோபோட்டுகள் பறவைகளுடன் தோழமை கொண்டாடும். மியாசாகியை ஜப்பானிய அரசு ஒரு தேசிய சொத்தாக பார்க்கிறது. தன் வேலையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்ற வல்லமை கொண்டவர் அவர். அவர் 1990களில் தயாரிக்கப்பட்ட அலைபேசி ஒன்றைத்தான் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஓவியங்களை கைகளால் தான் வரைகின்றனர். தன் படம் தொடர்பான அனைத்தையும் அவர் காகிதத்தில் தான் உருவாக்குகிறார். அவர் கணினி பக்கமே போவதில்லை. அவருடைய தீவிர விருப்பத்தின் காரணமாக இன்று உலகில் பாரம்பரிய முறைப்படி அனிமேஷன் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரே நிறுவனமாக கிப்லி ஸ்டுடியோ இருந்து வருகிறது. கிப்லி ஸ்டுடியோவுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று நீங்கள் சென்றால் கூட சாதாரண உடையில் இருக்கும் ஒருவர் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு மும்முரமாக எதையாவது வரைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல் நம்மிடம் ஓயாக்கோ, அதாவது ஹலோ என்று கூறுவார். அவர் வேறு யாருமல்ல, மியாசாகிதான். அவருக்கு தன் வேலை மீது தீராத காதல் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையன்று கூட அவர் கிப்லி ஸ்டுடியோவைத்தான் சென்று தன் வேலையில் மூழ்கியிருப்பார். 2013இல் தான் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்தார். அவரை கொண்டாடும் விதமாக ஒரு திரைப்பட நிறுவனம் அவரை பற்றி ஓர் ஆவணப்படம் எடுத்தது. அதில் இடம்பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட அனைத்து காட்சிகளிலும் அவர் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பார். ஜப்பானின் தேசிய விடுமுறை நாளான டிசம்பர் 30 அன்று கூட அவர் கிப்லி ஸ்டுடியோவுக்கு நடந்து சென்று அதன் கதவை திறந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். மற்றொரு காட்சியில் அவருடைய சக ஊழியர்கள் ஒரு கூட்டம் முடிந்து வெளியேறி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்து வரைந்து கொண்டிருப்பார். அவரால் ஓவியம் வரையாமல் இருக்கவே முடியாது. அவர் ஓய்வு பெற்ற மறுநாள் வீட்டில் இருக்காமல் நேராக ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார். அவரிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவருடைய சக ஊழியர்கள் முழித்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு இனி தான் திரைப்படங்கள் எதையும் இயக்கப் போவதில்லை என்றும், ஆனால் மரணம் தன்னை அழைக்கும் வரை தொடர்ந்து வரைந்து கொண்டிருக்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார். தான் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த அளவு தீவிரமான காதல் கொண்டிருக்கும் ஒருவரால் எப்படி ஓய்வு பெற முடியும்? சமுதாயத்திலிருந்து ஒதுங்கியிருப்பவர்கள். ஜப்பானியர்கள் மட்டும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. உலகம் எங்கும் உள்ள எண்ணற்ற கைவினைஞர்கள், அறிவியலாளர்கள் போன்றோரும் தெளிவான இக்கிகையை கொண்டுள்ளனர். அவர்கள் தாங்கள் இறக்கும் வரை தாங்கள் வேட்கை கொண்டிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். ஐன்ஸ்டைன் இறுதியாக தன் கண்களை மூடுவதற்கு முன்பாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒற்றை கோட்பாட்டின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு சூத்திரத்தை உருவாக்குவதில் தீவிரமாக முனைந்திருந்தார். அவர் இறந்து கொண்டிருந்த போது கூட அவர் எதையும் மிகவும் நேசித்து கொண்டிருந்தாரோ அதை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு இயற்பியலாளராக இருந்திருக்காவிட்டால் ஒரு மகிழ்ச்சியான இசைக்கலைஞராக இருந்திருப்பார். அவர் இயற்பியலிலோ அல்லது கணிதத்திலோ தன் கவனத்தை குவித்திராத போது தன் வயலினை வாசித்து கொண்டிருந்தார். அவருடைய இந்த 2 இக்கிகைகளும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தன. இப்படிப்பட்ட கலைஞர்களில் பலர் சமுதாயத்தில் இருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் போலவும் சக மனிதர்களை தவிர்ப்பவர்கள் போலவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற நேரத்தை தான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர். சமுதாயத்தோடு ஒட்டாமல் இருக்கும் இவர்கள் திளைத்திருக்கும் நிலையில் இருப்பதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றனர். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஜப்பானிய எழுத்தாளரான ஹருகி முரகாமி. அவர் தன் நெருங்கிய நண்பர்களை மட்டுமே சந்திப்பார். ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். இவரை போன்ற கலைஞர்கள் தங்களுடைய இக்கிகையில் திளைப்பதும், தங்களுடைய தனிப்பட்ட இடத்தை பாதுகாத்து கொள்வதும், சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவதும், கவனச்சிதறல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதும் எந்த அளவு முக்கியம் என்பதை நன்றாகவே அறிந்து வைத்துள்ளனர். சளிப்பூட்டும் வேலைகளிலும் மகிழ்ச்சியை காணுதல். ஆனால் துணி துவைத்தல், தோட்டத்தில் புல் வெட்டுதல், கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவங்களை பூர்த்தி செய்தல் போன்ற சளிப்பூட்டும் வேலைகளை செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கும்போது நாம் என்ன செய்வது? இது போன்ற சலிப்பான வேலைகளில் மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு வழி ஏதும் இருக்கிறதா? அலுவலகங்கள் மற்றும் பிற பொதுவிடங்களில் இருக்கும் மின் தூக்கிகளில் இப்போதெல்லாம் அதை இயக்குவதற்கு எவரும் இருப்பதில்லை. அதில் ஏறுகின்றவர்களே அதை இயக்கிக் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் டோக்கியோவின் மையப்பகுதிகளில் ஒன்றான ஷின்ஜுகு என்ற இடத்திலுள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் இருக்கும் மின் தூக்கிகளில் அதை இயக்குவதற்கு ஒருவர் இருப்பார். மின் தூக்கிகளை இயக்குவது எளிதான ஒன்றுதான் என்றாலும் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் மின் தூக்கியில் ஏறும்போது
அதன் கதவை திறந்து விடுவதற்கும் அவர்கள் சென்றடைய வேண்டிய தளத்திற்கான பொத்தானை அழுத்துவதற்கும் அவர்கள் வெளியேறும்போது அவர்களுக்கு வணங்கி விடை கொடுத்து அனுப்புவதற்கும் அந்த அங்காடி ஆட்களை நியமித்துள்ளது. அந்த அங்காடியில் 2004 இன்று வரை ஒரு பெண்மணி அந்த வேலையை செய்து வருகிறார். அவர் எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பார், மகிழ்ச்சியாக வளைய வந்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவரால் எப்படி ரசித்து செய்ய முடிகிறது? ஒரே மாதிரியான வேலையை அல்லும் பகலும் செய்து கொண்டிருப்பது அவருக்கு சலிப்பு ஏற்படுத்துவதில்லையா? உற்று கவனித்தால் அப்பெண்மணி வெறும் பொத்தான்களை அழுத்தி கொண்டிருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். வாடிக்கையாளர்களை பார்த்தவுடன் அவர் முதலில் பாட்டு பாடுவது போல் வணக்கம் தெரிவிப்பார். அதைத் தொடர்ந்து உடலை வளைத்து வணங்குவார். கூடவே ஒரு கை அசைப்பும் இருக்கும். பின் தன் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் பரிமாறுகின்ற ஒரு கீஷா போல நளினமாக அவர் அந்த மின்தூக்கியின் பொத்தானை அழுத்துவார். மிகாலி இதை நுண் திளைத்திருத்தல் நிலை என்று அழைக்கிறார். நாம் ஒரு வகுப்பில் அல்லது ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் போது அதில் சலிப்படைந்து காகிதத்தில் எதையாவது கிறுக்கிக் கொண்டிருப்போம், அல்லது சுவருக்கு வண்ணம் தீட்டி கொண்டிருக்கும் போது விசிலெடுத்து கொண்டிருப்போம். ஒருவேளை நமக்கு உண்மையிலேயே சவாலாக இல்லாதிருக்கும் போது நாம் சலிப்படைந்து நம்மை ஊக்குவித்துக் கொள்வதற்காக வேறு ஒன்றை அங்கு புகுத்துகிறோம். இப்படிப்பட்ட சலிப்பான வேலைகளை செய்தாக வேண்டிய கட்டாயம் நம் எல்லோருக்குமே இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது இவற்றை நுண் திளைத்திருக்கும் நிலையாக மாற்றுவதற்கு நமக்கு இருக்கும் திறமையை சார்ந்திருக்கிறது. பில்கேட்ஸ் கூட ஒவ்வொரு நாளும் தன் வீட்டில் பாத்திரம் கழுவுகிறார். ஆனால் அதை தான் மகிழ்ச்சியுடன் செய்வதாக அவர் கூறுகிறார். அது தன்னை ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய மனதை தெளிவுபடுத்துவதாக அவர் கூறுகிறார். தான் அதை நாளுக்கு நாள் மேம்பாட்டுடன் செய்ய முயன்று வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். பாத்திரம் கழுவுவதற்கென்று அவர் சில விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். முதலில் தட்டுகள், அடுத்து கரண்டிகள் என்று அது சொல்லும். இது பில்கேட்ஸ் தினமும் அனுபவிக்கின்ற நுண் திளைத்திருத்தல் கணங்களில் ஒன்று. உலகின் தலைசிறந்த இயற்பியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனும் வழக்கமான அலுப்பூட்டும் வேலைகளை ரசித்து செய்வதை ஒரு பழக்கமாக்கி கொண்டிருந்தார். சூப்பர் கணினிகளை தயாரிக்கும் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான டேனியல் கில்லிஸ் பெரும் தரவுகளை விரைவாக கையாளும் திறன் படைத்த கணினிகளை தயாரிக்க ஃபெய்ன்மேனை வேலைக்கு அமர்த்தினார். ஃபெய்ன்மேன் அப்போது ஏற்கனவே உலக புகழ் பெற்றவராக இருந்தார். ஃபெய்ன்மேன் முதல் நாள் வேலைக்கு வந்தவுடன், சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கில்லிஸிடம் கேட்டார். அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கவில்லை. அதனால் ஒரு கணித சமன்பாட்டிற்கு தீர்வு காணும்படி ஃபெய்ன்மேனிடம் வில்லிஸ் கூறினார். ஆனால் தனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது என்பதை புரிந்து கொண்ட ஃபெய்ன்மேன், இது வெட்டி வேலை, உருப்படியான வேலை எதையாவது கொடுங்கள் என்று கேட்டார். எனவே அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்று அலுவலகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும்படி அவர் பணிக்கப்பட்டார். அதை அவர் ஒரு புன்முறுவலுடன் நிறைவேற்றினார். தனக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லாத போது அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுவது போன்ற நுண் திளைத்திருத்தல் வேலைகளில் ஃபெய்ன்மேன் தன்னை மூழ்கடித்து கொண்டார். அச்சமயத்தில் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்திற்கு வந்த சில முதலீட்டாளர்கள் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு டேனியலை தொலைபேசியில் அழைத்து, உங்கள் அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் பூசுவதற்கும் சர்க்கியூட் போர்டுகளை சால்டரிங் செய்வதற்கும் நீங்கள் நியமித்திருப்பவர் நோபல் பரிசு பெற்ற ஓர் அறிவியல் அறிஞர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வியப்போடு கேட்டனர். தியானம். மனதை பயிற்றுவிப்பதன் மூலம் திளைத்திருக்கும் நிலையை விரைவாக நம்மால் அடைய முடியும். நம்முடைய மன தசைகளுக்கு பயிற்சியளிக்க தியானம் உதவும். தியானத்தில் பலவிதங்கள் இருக்கின்றன என்றாலும் அவை அனைத்தும் ஒரே நோக்கத்தையே கொண்டுள்ளன. மனதை அமைதியாக்குதல், நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அவதானித்தல், ஒரு குறிப்பிட்ட பொருளில் நம் கவனத்தை நிலைநிறுத்துதல் ஆகியவை அவற்றில் அடங்கும். பொதுவாக தியானத்தில் அமர்கின்றவர்கள் முதுகை நிமிர்த்தி நேராக உட்கார்ந்து கொண்டு தங்கள் சுவாசத்தின் மேல் தங்கள் கவனத்தை குவிப்பர். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒருமுறை செய்த பிறகு கூட அது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். உள்ளே இழுக்கப்படும் மூச்சின் மீதும் வெளியேற்றப்படும் மூச்சின் மீதும் உங்கள் கவனத்தை குவிப்பதன் மூலம் உங்களால் உங்களுடைய எண்ணங்களின் படையெடுப்பை கட்டுப்படுத்த முடியும். உங்களுடைய மனதின் தொடுவானங்களை தூய்மையாக்க முடியும். திளைத்திருக்கும் நிலையை அடைவதில் நாம் மேம்பாடு அடைய விரும்பினால் எப்போதும் சினுங்கிக் கொண்டே இருக்கும் நம்முடைய பல்திறன் பேசிகள் அதற்கு உதவாது. தியானம்தான் உதவும்.
முதலாக தியானம் செய்ய முயற்சிக்கின்றவர்கள் அதை எவ்வாறு சரியாக செய்வது, முழுமையான மன அமைதியை எவ்வாறு பெறுவது, எப்படி முக்தி அடைவது போன்றவற்றை குறிக்க அதிகமாக கவலைப்படுகின்றனர். தியானத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் பயணத்தில் கவனத்தை குவிப்பதுதான். மனதில் எப்போதும் எண்ணங்கள், உணர்ச்சிகள், யோசனைகள் போன்றவை சுழன்று கொண்டே இருப்பதால் அச்சுழற்சியை ஒரு சில நொடிகளேனும் நம்மால் மெதுவாக்க முடிந்தால் அது நமக்கு ஆஸ்வாச உணர்வையும் தெளிவையும் கொடுக்கும். தியான பயிற்சியில் ஈடுபடும் போது நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களில் ஒன்று நம்முடைய மனத்திரையில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் எதை குறித்தும் நாம் அலட்டிக்கொள்ளக்கூடாது என்பதாகும். நாம் தியானத்தில் இருக்கும்போது நம்முடைய மேலதிகாரியை கொல்ல வேண்டும் என்ற யோசனை தலை தூக்கலாம். ஆனால் அதை எடை போடாமலும் மறுதளிக்காமலும் அதை மற்றொரு எண்ணமாக வரையறுத்து வானில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மேகம் போல அதை கலைந்து போக நாம் அதை அனுமதிக்க வேண்டும். அது வெறுமனே ஒரு எண்ணம் மட்டுமே. சில வல்லுநர்களின் கருத்துப்படி நம் மனதில் அன்றாடம் 60,000 எண்ணங்கள் தோன்றுகின்றன. தியானம் நம் மூளையில் ஆல்ஃபா மற்றும் தீட்டா அலைகளை தோற்றுவிக்கிறது. தியானத்தில் நல்ல பயிற்சி பெற்றிருப்பவர்கள் அந்த நிலையை உடனடியாக அடைந்து விடுகின்றனர். ஆனால் புதிதாக தியானம் செய்ய முனைபவர்களுக்கு அந்த நிலையை அடைய அரை மணி நேரம் வரை ஆகலாம். நாம் தூங்குவதற்கு சற்று முன்பாகவும் சூரிய குளியல் போடும்போதும் சூடான நீரில் குளித்து முடித்தவுடனும் இந்த அலைகள் தாம் தூண்டப்படுகின்றன. நம் ஒவ்வொருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆரோக்கிய நீரூற்று ஒன்று உள்ளது. அதற்கு எப்படி இறங்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். சிறிது பயிற்சி இருந்தால் இதை எவர் ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியும். சடங்குகள். மனிதர்கள் இயல்பாகவே சடங்கு ரீதியானவர்கள். நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்காக நாம் சடங்குகளை பின்பற்றுகிறோம் என்று சிலர் கூறக்கூடும். சில கலாச்சாரங்களில் நாம் வெற்றிகரமாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு இலக்கிலிருந்து அடுத்த இலக்கு என்று நாம் தாவிக்கொண்டிருப்பதால் நம்முடைய சடங்கு ரீதியான வாழ்க்கையிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். ஆனால் வரலாறு நெடுகிலும் மனிதர்கள் சுறுசுறுப்புடன் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வேட்டையாடி கொண்டும் சமைத்து கொண்டும் விதைத்து கொண்டும் குடும்பங்களை உருவாக்கி கொண்டும் இருந்திருக்கிறோம். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நம்மை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்காக சடங்குகளாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு தனித்துவமான வழியில் நவீன ஜப்பானில் சடங்குகள் தினசரி வாழ்க்கையிலும் தொழில் நடவடிக்கைகளிலும் நீக்கமர நிறைந்துள்ளன. ஜப்பானில் உள்ள முக்கிய மதங்களான கன்பூசியவாதம், புத்த மதம், ஷிண்டோ மதம் ஆகிய மூன்றிலும் விதிமுறைகளை விட சடங்குகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஜப்பானில் தொழில் நடத்தும்போது விளைவுகளை விட செயல்முறை, நடத்தை, வேலை செய்யும் விதம் ஆகியவை அதிக முக்கியமானவையாக உள்ளன. இது பொருளாதாரத்திற்கு நல்லதா அல்லது தீங்கானதா என்பது இந்நூலின் பார்வைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய மேலதிகாரிகளால் நமக்கு கொடுக்கப்படும் தெளிவற்ற இலக்குகளை அடைய முயற்சிப்பதில் ஈடுபடுவதன் மூலம் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகின்ற ஒரு இடத்தில் வேலை பார்ப்பதை விட சடங்கு ரீதியான வேலையிடங்களில் வேலை பார்ப்பது திளைத்திருக்கும் நிலையை அடைவதை எளிதாக்கும். சடங்குகள் நமக்கு தெளிவான விதிமுறைகளையும் நோக்கங்களையும் கொடுக்கின்றன. திளைத்திருக்கும் நிலையை அடைய அது நமக்கு உதவுகிறது. நம்முன் வெறுமனே ஒரு பெரிய இலக்கு மட்டும் இருந்தால் அதனால் நாம் திக்குமுக்காடி போவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. நாம் ஒரு இலக்கை அடைவதற்கு தேவையான செயல்முறைகள், குறுந்திட்டங்கள் மற்றும் அதற்கான பாதையை சடங்குகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. உங்கள் முன்பு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை பல சிறு கூறுகளாக பிரித்து கொண்டு பிறகு அவற்றை தனித்தனியாக அணுக முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட சடங்குகளை ரசித்து அனுபவிப்பதில் உங்கள் கவனத்தை குவியுங்கள். அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி திளைத்திருக்கும் நிலையை அடையுங்கள். விளைவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள், அது இயல்பாக நிகழும். மகிழ்ச்சி என்பது செயல்முறையில்தான் அடங்கியுள்ளதே அன்றி விளைவுகளில் அல்ல. இலக்குகளா அல்லது சடங்குகளா என்று வரும்போது நான் எப்போதும் சடங்குகளை தேர்ந்தெடுப்பேன் என்பதிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள் அல்லர். திளைத்திருக்கும் நிலையில் அதிகமான நேரத்தை செலவழிப்பவர்கள்தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். திளைத்திருக்கும் நிலையை பயன்படுத்தி உங்களுடைய இக்கிகையை கண்டுபிடித்தல். நீங்கள் இந்த அத்தியாயத்தை படித்து முடித்திருக்கும் இவ்வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையான நடவடிக்கைகள் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்றன என்பது குறித்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைத்திருக்க வேண்டும். அவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். பின் உங்களிடம் இக்கேள்விகளை கேளுங்கள். திளைத்திருக்கும் நிலைக்குள் உங்களை கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளுக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமைகள் என்னென்ன? அந்த நடவடிக்கைகள் நீங்கள் திளைத்திருக்கும் நிலையை அடைய ஏன் உதவுகின்றன? எடுத்துக்காட்டாக, நீங்கள் தனியாக செய்யும் நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றனவா அல்லது பிறருடன் சேர்ந்து செய்கின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றனவா? திளைத்திருக்கும் நிலை எப்போது அதிகமாக இருக்கிறது? உடலியக்க ரீதியான
நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்கும் போதா அல்லது சிந்தனை ரீதியான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடும் போதா? இக்கேள்விகளுக்கான பதில்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடுக்கி தள்ளி கொண்டிருக்கின்ற இக்கிங்கையை உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம். இதன் மூலம் உங்களால் உங்களுடைய இக்கிங்கையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்ற நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக ஆராயுங்கள். அதோடு திளைத்திருக்கும் நிலைக்கு உங்களை கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளின் பட்டியலில் இருப்பதை போன்ற நீங்கள் ஆர்வம் கொண்டுள்ள பிற புதிய விஷயங்களையும் நீங்கள் முயற்சிக்கலாம். எடுத்துக்காட்டாக புகைப்படம் எடுத்தல் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுவதாக வைத்துக்கொள்வோம். அப்போது ஓவியம் தீட்டுவதை நீங்கள் முயன்று பார்க்கலாம். அதே போல பனிச்சறுக்கு விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீர் சறுக்கு விளையாட்டை முயன்று பார்க்கலாம். திளைத்திருக்கும் நிலை புதிரானது. அது ஒரு தசையை போன்றது. எவ்வளவு அதிகமாக அதற்கு நீங்கள் பயிற்சி அளிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்கள் இக்கிங்கையை நெருங்குவீர்கள்.